ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராக்னிக் தமிழ் யூடியூப் சேனல். ஐசோமெரிசம் டாப்பிக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மோனோகார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் ஆஃப் ஆப்ஷன் 1 எஸ்டர், ஆப்ஷன் 2 அமைன், ஆப்ஷன் 3 ஈத்தர், ஆப்ஷன் 4 ஆல்கஹால். ஸோ மோனோகார்பாக்சிலிக் ஆசிட்னா அதில் COOH குரூப் இருக்கும். ஸோ நார்மலாக எஸ்டர்ஸ்க்கும் COO குரூப் இருக்கும். அமைன்ஸில் NH3 குரூப் இருக்கும். ஈத்தர்ஸில் O குரூப் இருக்கும், ஆக்சி குரூப். ஆல்கஹாலுக்கு OH குரூப் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ்னால் ஃபங்க்ஷனல் குரூப் தான் டிஃபர் ஆகணும். இப்போ ஆல்கஹால் மோனோகார்பாக்சிலிக் ஆசிடில் COOH குரூப் இருக்குது, எஸ்டர்ஸ்லேயும் COO குரூப் இருக்குது. ஸோ அதால் மோனோகார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் ஆஃப் எஸ்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் the compound having molecular formula C4H10. ஸோ C4H10O na they can be alcohol or ether. So alcohol or ether na they can exhibit functional isomerism, ether can exhibit metamerism. Positional isomers na position மாறலாம், therefore it exhibit all of these isomers. So next question which of the following pairs of carbon skeleton is example of isomerism? So first option la பார்த்தா இதுதான் parent chain. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தா இதுதான் பேரண்ட் செயின், செகண்டில் இதுதான் பேரண்ட் செயின். ஸோ இதில் பிரான்ச்சிங் இருக்குது. ஸோ இட் கேன் பி எய்தர் செயின் ஐசோமெரிசம். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தா இப்போ இங்கே நம்பர் பண்ணிங்கன்னா இதுதான் மெயின் செயின், இதுலேயும் பார்த்தா இதுதான் மெயின் செயின். ஸோ நம்ம பிரான்ச்சிங்க்கு பக்கத்தில் இருக்க கார்பன்லேருந்து நம்பர் பண்ணாலும் we get the same number 3 4. இப்போ இங்கேருந்து நம்பர் பண்ணாலும் we get the same number of carbon. ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் நேம் தான், 2-methyl butane தான். ரெண்டுமே 2-methyl butane, ரெண்டுமே 2-methyl butaneன்றதால இட் cannot be isomers. நெக்ஸ்ட் ஆப்ஷன்லேயும் பார்த்தா மெயின் செயின் இதுதான், இதுலேயும் இதுதான் மெயின் செயின். ஸோ கார்பன் நம்பர் பண்ணுங்கள் 1 2 3. இது பிரான்ச்சுக்கு கிட்ட இருக்க கார்பன்லேருந்து நம்பர் பண்ணுறதால 1 2 3. ஸோ இதோட நேம் 1,1 டைமீத்தைல் ப்ரோபேன். ஸோ இதுவும் ஐசோமஸாக இருக்க முடியாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா இது என்னது பென்டேன். இப்போ இதுவும் பார்த்தா பென்டேன் தான், ஏன்னா இதுதான் கார்பன் செயின், இப்படி தான் நம்ம கார்பன் செயின் சூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் பென்டேன். ஸோ இதுவும் ஐசோமர் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். So how many isomers could be obtained from the alkane C6H4? ஸோ ஆல்கேன்ஸில் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்கேன்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். CnH2n+2 தான் ஆல்கேன்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா. ஆல்கேன்ஸோட ஃபார்முலா என்ன? CH4 C2H8 C2H6 C3H8 இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது அதுக்கு இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் ஒரு கார்பன் இருந்ததுன்னா, அதாவது மீத்தேனாக இருந்தால் அதோட ஐசோமர் ஒரே ஒரு ஐசோமர் தான் இருக்கும். இப்போ 2 கார்பன் ஈத்தேன் இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு ஐசோமர் தான் இருக்குது. ப்ரொப்பேன் இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு ஐசோமர் தான் இருக்குது. இப்போது பியூட்டேனு வரும்போது இட் ஹேஸ் 2 ஐசோமர்ஸ். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஈஸியாக 10 செகண்ட்ஸ்லேயே இந்த ஃபார்முலா வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். 2 power n minus 4 plus 1. இப்போ இந்த nன்றது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். ஸோ nன்றது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். ஸோ இப்போ இந்த எண்ணில் ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 4க்கு அப்புறம், அதாவது இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்னா when n is greater than 4, greater than or equal to 4ல் இருக்கும் போது தான் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 3 கார்பன், ஒரு கார்பன் இருந்தால் 2 கார்பன் இருந்தால் 3 கார்பன் இருந்தாலும் நம்பர் ஆஃப் ஐசோமர் 1 தான். ஸோ if n is greater than or equal to 4 இருக்கும் போது தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 2 power n minus 4 plus 1. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 4 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 2 power 4 minus 4 2 power 0. ஸோ 2 power 0 1 plus 1. ஸோ 2 ஐசோமர் இருக்குது.
ஸோ இப்போ n வந்து 5 இருந்தால் 2 power 5 minus 1 4. ஸோ n வந்து 5 இருந்தால் 2 power 5 minus 4 வந்து 2 power 1 plus 1, அப்போ வந்து 3 வரும். அதே மாதிரி 6 சப்ஸ்டியூட் பண்ணால் 5 வரும், 7 சப்ஸ்டியூட் பண்ணால் 9 வரும், 8. இப்போ 8க்கு என்னென்னா 8 வந்ததுன்னா ஃபார்முலா வந்து 2 power n minus 4 plus 2. 9 கார்பன் இருந்ததுன்னா 2 power n minus 4 plus 3. 10 கார்பன் இருந்ததுன்னா 2 power n minus 4 plus 1 plus n. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்மளால் ஆல்கேன்ஸோட நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம பார்த்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தா நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ், ஹவு மெனி ஐசோமர்ஸ் குட் பி அப்டைன்ட் ஃப்ரம் த ஆல்கேன் C6H14. ஸோ C6H14னா n வந்து என்ன 6. ஸோ நார்மலாக n வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 இருந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? 2 power n minus 4 plus 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 power 6 minus 4 plus 1. அப்போது 2 square plus 1 4 plus 1 இருந்தால் 5 ஐசோமர்ஸ் வந்து அப்டைன் பண்ணும். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டாட்டாமெரிசம் வில் பி எக்ஸிபிட்டட் பை. ஸோ நார்மலாக நான் சொல்லியிருக்கேன் டாட்டாமெரிசம் வந்து மெயினாக ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும் அண்ட் கார்பன் வந்து sp3 கார்பனாக இருந்தால் தான் இட் கேன் எக்ஸிபிட் டாட்டாமெரிசம். ஸோ இந்த ப்ராப்ளமில் எந்த கம்பவுண்ட் வந்து டாட்டாமெரிசம் எக்ஸிபிட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் CH3C. இப்போ CH3Cனா கார்பனுக்கு 3மே இப்படி அட்டாச் ஆகிருக்கும். CH3 பார்த்தா n ட்ரிபிள் பாண்ட் O. ஸோ இப்போ இங்கே பார்த்தா ஆல்ஃபா ஹைட்ரஜன்ன்றது ஒன்று இல்லவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்டுக்கு வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து இல்லை. ஸோ அதால் இந்த ஆப்ஷன் cannot. CH3CNO cannot exhibit tautomerism. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் CH32NH வந்து எக்ஸிபிட் பண்ணுறதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ CH32னா இந்த எண்ணோட 2 CH3 வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அமீன் குரூப்போட எந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனும் இல்லை. இது வந்து டெர்ஷரி அமீன், செகண்டரி அமீன்ன்றதால இட் cannot exhibit tautomerism. ஸோ இந்த ஆப்ஷனும் இட் cannot exhibit tautomerism, இதுவும் எக்ஸிபிட் பண்ணாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து R3CNO2. ஸோ R3CNO2னா சியோட மேலே வந்து 3 ஆல்கைல் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இங்கே வந்து NO2. ஸோ இப்பயும் பார்த்தா இந்த கார்பனோடையும் எந்த ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து இல்லை. ஆல்ஃபா ஹைட்ரஜனே இல்லாததால் இட் cannot exhibit tautomerism. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தா RCH2NO2, அதாவது இந்த கார்பனோட இப்போது இந்த கார்பனோட 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து இருக்குது. 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிறதால இட் கேன் எக்ஸிபிட் tautomerism. Therefore option 4 is the correct answer. An alkane forms isomer if the number of carbon atom is. ஸோ எப்போ வந்து ஒரு ஆல்கேன் வந்து ஐசோமர் ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ எப்போ வந்து ஒரு ஆல்கேன் வந்து ஐசோமர் ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. கார்பன் ஆட்டம் வந்து எதுக்கு கிரேட்டராக இருந்தால். ஸோ நம்ம ஏற்கனவே அந்த டேபிளில் பார்த்தோம், கார்பன் வந்து நம்பர் ஆஃப் கார்பன் வந்து 1 2 or 3 இருந்தால் நம்பர் ஆஃப் ஐசோமர் பார்த்தா ஒன்றே தான். ஸோ இட் cannot ஃபார்ம் ஐசோமர்ஸ். ஸோ கார்பன் வந்து 4க்கு ஈக்குவலாக ஆர் கிரேட்டர் தேனில் இருந்தால் தான் நம்பர் ஆஃப் ஐசோமர். இது வந்து 2 ஐசோமர்ஸ் வந்து இதுக்கு இருக்குது. ஸோ அதால் கார்பன் வந்து எப்பயுமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4ஆக இருந்தால் தான் ஒரு ஆல்கேன் வந்து ஐசோமர்ஸாக ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ தேர்ஃபோர் த ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ த நம்பர் ஆஃப் பாசிபிள் ஆல்கஹாலிக் ஐசோமர்ஸ் ஃபார் C4H10O. ஸோ பாசிபிள் ஆல்கஹாலிக் ஐசோமர்ஸ் மட்டும்தான் இதில் வந்து கேட்குறாங்க, நாட் ஈத்தர். ஸோ இந்த மாதிரி CnH2n
2O இந்த மாதிரி ஜென்ரல் ஃபார்முலாவில் இருந்தால் இட் கேன் பி எய்தர் ஆல்கஹால் ஆர் ஈத்தர். ஸோ ரெண்டுமே இருக்கலாம். ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஆல்கஹாலிக் ஐசோமர்ஸ். ஸோ ஆல்கஹாலிக் ஐசோமர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். C4H10O. ஸோ C4H10Oனா இது வந்து பியூட்டனால். ஸோ பியூட்டனாலோட ஐசோமர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக இதை வந்து எப்படி பண்ணலாம்? CH3 CH2 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 OH. இது வந்து ஒரு காம்பவுண்ட். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்ம். செகண்ட் வந்து CH3 CH2 CH OH CH3. இது வந்து ஒரு ஐசோமர். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கார்பன், தேர்ட் கார்பன் ஃபோர்த் கார்பன் எப்படி போட்டாலும் சேம் தான். ஸோ இது வந்து செகண்டு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னது? பொசிஷ்னல் ஐசோமர்ஸ். இது ரெண்டும் வந்து பொசிஷ்னல் ஐசோமர்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து செயின் ஐசோமர்ஸ் பார்க்கலாம். 3 கார்பன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு கார்பன் CH3 OH. இது வந்து ஒரு ஐசோமர். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக செயின் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம பொசிஷனல் ஐசோமர்ஸில் 2 ஐசோமர் பார்த்தோம், செயின் ஐசோமர்ஸில் 2 பார்த்துருக்கோம். ஸோ 2 + 2 4 ஐசோமர்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசோமர் வந்து 4. கொஸ்டின் வந்து த ஐசோமரிசம் எக்ஸிபிட்டட் பை ஆல்கைல் சயனைடு அண்ட் ஆல்கைல் ஐசோசயனைடு. ஸோ சயனைடுன்றது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஐசோசயனைடுன்றது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். தேர்ஃபோர் ஐசோமர்ஸ் எக்ஸிபிட்டட் பை alkyl cyanide and alkyl isocyanide is functional isomerism. So option A is the correct answer. So diethyl ether ஓட ஃபார்முலா வந்து C2H5O C2H5. methyl n propyl etherனா CH3O C3H7. ஸோ இதிலருந்தே தெரியுது ஆல்கைல் கார்பன் செயின் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரெண்டுத்துக்கும். தேர்ஃபோர் த ஐசோமெரிசம் எக்ஸிபிட்டட் பை டைஈத்தைல் ஈத்தர் அண்ட் methyl n propyl ether are metamers. So option C is the correct answer. So the next question is, name the compound that is not isomer with diethyl ether. So diethyl ether. So ether ஓட general formula என்ன? CN H2n + 2O. இதுதான் வந்து ஈத்தரோட ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இப்போ ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம். எல்லாமே ஈத்தர் குரூப் இருக்குது, ஆல்கஹால் குரூப் இருக்குது, ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் அண்ட் ஈத்தர் கேன் எக்ஸிபிட் ஐசோமர். பட் பியூட்டனான் வந்து cannot be ஐசோமர் வித் டைஈத்தைல் ஈத்தர். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நார்மலாக ஆல்கஹால் அண்ட் ஈத்தர் ஃபார்ம்ஸ் ஐசோமர், ஃபங்க்ஷனல் ஐசோமர். அதே மாதிரி ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ஃபார்ம் ஃபங்க்ஷனல் ஐசோமர். கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் எஸ்தர்ஸ் ஃபார்ம் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். ஸோ அதால் பியூட்டனான் மட்டும்தான் இது கூட ஐசோமராக இருக்க முடியாது. ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.